பெயர் ரெஃபினா அலி. நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் நிகழ்ச்சியிலிருந்து வந்துள்ளேன். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான கார் 40 பாடல்களில் மழைக்காலத்தின் ஒட்டுமொத்த அறிவியலையும் படப்பிடித்து காட்டுகிறது. கார்காலம் எனப்படும் மழைக்காலத்தின் விலங்குகள், தாவரங்கள் மற்றும் வான்மண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை ஒரு பருவகால ஆய்வாளரின் துல்லியத்தோடு காட்டுகிறது. மழை மேகங்கள் உருவாகும் முறையை கார் 40 பாடல் ஒன்று மிக அழகாக காட்டுகிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. அறிவியல் உண்மை. சூரிய வெப்பத்தினால் கடல் நீர் ஆவியாகி மேகமாக உருவெடுப்பதை கமஞ்சூல் எழிலி என்கிறது. மேகங்களுக்கு இடையே ஏற்படும் உராய்வினால் உருவாகும் மின்னல் மற்றும் இடி முழக்கத்தை மின்சாரம் மற்றும் ஒளியியல் அடிப்படையில் கார் 40 வர்ணிக்கிறது. மழை வந்த பின் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களை கார் 40 பட்டியலிடுகிறது. தாவரவியல். மழைத்துளிகள் பட்டவுடன் பிடவம் மற்றும் கொன்றை போன்ற மலர்கள் பூத்து குலுங்குவதை கார் 40 காட்டுகிறது. தாவரங்கள் தட்பவெட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப எவ்வாறு வினை புரிகின்றன என்ற அறிவியல் உண்மை இதில் உள்ளது. விலங்கியல். மழைக்காலத்தில் மயில்கள் தொகையை விரித்து ஆடுவதையும் தவளைகள் சத்தமிடுவதையும் இது காட்டுகிறது. இது விலங்குகளின் இனப்பெருக்க கால அறிவியலை காட்டுகிறது. மழை வந்த பின் நிலம் குளிரும் போது மண்ணில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களையும் அதன் மனம் குறித்து பேசுகிறது. ஈரமான மண்ணிலிருந்து உயிரினங்கள் வெளிவருவதையும் அந்த மண் மீண்டும் எப்படி வளம் பெருகுகிறது என்பதையும் மண்ணியல் பார்வையில் கார் 40 விளக்குகிறது. வானிலை முன்னறிவிப்பு. வானில் தோன்றும் மேகங்களின் நிறம் மற்றும் காற்றின் திசையை வைத்து மழை வரப்போவதை முன்னரே கணிக்கும் முறையை தமிழர்கள் கையாண்டனர். அன்பு நண்பர்களே, கார் 40 என்பது வெறும் கவிதை அல்ல, அது நமது இயற்கையின் பருவகால நாட்காட்டி. நாம் இயற்கையை பாதுகாப்பதும் மழை நீரை சேமிப்பதும் எவ்வளவு அவசியம் என்பதை இந்த சிறிய நூல் நமக்கு உணர்த்துகிறது. சங்க தமிழனின் அறிவியல் பாதையில் நாமும் இயற்கையை போற்றுவோம். இயற்கையை பாதுகாப்பும் கார் 40 பயில்வோம். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் நாகர்கோயிலுக்கு கிழக்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் வட்டக்கோட்டை அமைந்துள்ளது. வட்ட வடிவத்தில் உள்ளதால் வட்டக்கோட்டை என்ற பெயர் பெற்றது. திருவாங்கூரின் வேணாட்டு அரசர்களால் கிபி 18ஆம் நூற்றாண்டில் இக்கோட்டை சீரமைக்கப்பட்டது. முதலில் செங்கற்கோட்டையான இது டச்சு தளபதி டிலோனாய் அவர்களால் கற்கோட்டையாக வலிமைப்படுத்தப்பட்டது. 1809இல் ஆங்கில படைகள் திருவாங்கூர் அரசை அழித்த போது வட்டக்கோட்டையை சிதைக்காமல் விட்டது. 4 புறமும் உள்ள உள்கோட்டை அமைப்பு தூண்கள் கொண்ட மண்டபத்துடனும் சமமான கூரை அமைப்புடனும் உள்ளது. முத்துக்குளிக்கும் கன்னியாகுமரி துறைமுகத்தின் பாதுகாப்பு அரணாக இங்குள்ள படைகள் செயல்பட்டன. உள்கொத்தளம் உறுதியான அமைப்புடன் உள்ளது. உள்கொத்தளம் உறுதியான கருங்கல்லால் ஆன படிக்கட்டுகள் மூலம் அடையும் வகையில் உள்ளது. பீராங்கிகள் கொண்டு செல்ல வசதியாக சாய்தளம் கட்டப்பட்டுள்ளது. வெளிக்கோட்டை சுவர் முற்றிலும் நன்கு செதுக்கப்பட்ட கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. முக்கிய நுழைவாயில் அழகான வளைவுடனும் அதன் மேல் திருவாங்கூர் அரசர்களின் அரசு சின்னத்துடனும் உள்ளது. கோட்டையின் நடுவில் அமைந்துள்ள நீர்நிலை இங்கு தங்கியிருக்க இராணுவ அதிகாரிகளுக்கு நிரந்தரமான நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இக்கோட்டையில் கண்காணிப்பு அறை, ஓய்வறை, ஆயுதசாலை ஆகியவை இருந்தன. மண்டபத்தின் மேலே செதுக்கப்பட்டுள்ள மீன் சின்னம் இங்கு பாண்டியர்கள் இக்கோட்டையை வசப்படுத்தியிருந்ததாக நம்பப்படுகிறது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக இக்கோட்டை கருதப்படுகிறது. மேலும் இங்கு அமைந்துள்ள கடற்கரை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது.